ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஜ் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொளத்தூருக்கு தான் வந்திருக்கோம். கொளத்தூர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ் அண்ட் பெட்ஸு, ஃபிஷஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தோட ப்ரைஸும் எவ்வளோ என்னன்றதை நம்ம கேட்போம். பேக்கெட் ஃபிஷஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக இங்கே கொளத்தூர் வரணும், ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்திருக்கேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொளத்தூர் மார்க்கெட் ரோட்ல இந்த ஸ்ட்ரீட் வந்து அப்படியே ஒரு விசிபிள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, என்ன விற்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ பேர்ட்ஸ், கேஜஸ், அப்புறம் பெரிய நெஸ்ட், அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது பேக்கெட் ஃபிஷஸ் வந்து. ஸோ சுமார் எல்லா பேக்கெட் ஃபிஷஸ் ரேட்டும் வந்து 100 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து அதை சில கடையில் கேட்போம். ஓகேங்களா, இதுதான் என்னோட கொளத்தூர் ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. பேக்கெட் ஃபிஷஸ் நான் வந்து பலூன் மாலி தான் வந்து தேடுறேன். ஸோ பலூன் மாலி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக பலூன் மாலி வந்து நான் ஒரு மினிமம் 2-3 பேராச்சும் வாங்குவேன். ஃபுல்லாக பேக்கெட் ஃபிஷஸ் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே அப்படி தான் இருக்குது. மேபி இவங்க வந்து காலையிலே அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் பேக்கெட் பண்ணி தூக்கி வச்சுருவாங்க. ஈவினிங்லாம் நீங்கள் மீன் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்டாண்ட ஒரு 400 இது வரைக்கும் மாலிஸ் வாங்கியிருப்பேன். அதே நான் இங்கே வந்து 100 rupees முடிஞ்சு போகுது. அவ்வளோ இருக்குது இங்கே பேக்கெட் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா. எனக்கு எங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்தெந்த வீடியோ எடுக்கிறது அப்படின்றது தெரியல. ஸோ பேர்ட்ஸும் வேறு நான் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து வீட்டில் ஒரு கேஜ் நானே செட்டப் பண்ணியிருக்கேன். அந்த கேஜ் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டுருக்கேன். ஸோ பேர்ட்ஸோட ப்ரைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம உள்ளே வந்த பிறகு ஒரு 4-5 கடையில் பார்த்தோம். எல்லாமே வந்து 100 ரூபா வந்து பேக்கெட் ஃபிஷஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில கடையில் வந்து அந்த பேக்கெட் ஃபிஷ் மேலேயே வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு எழுதியிருக்காங்க. இங்கே வந்து பேக்கெட் ஃபிஷஸ் இருக்குது, நான் காட்டுறேன், சும்மா வாங்க. ஏன்னா கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பழைய இதுக்கெல்லாம் நான் போன இடத்துலலாம் எனக்கு தெரியும் எப்படி ரியாக்ட் ஆவாங்கன்ட்டு. பட் இந்த மாதிரி இடத்துல எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால தான் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ வாங்க. என்னந்தா மூன் டைலு, ஜம்போ ஜம்போ, இது ஃபீமேல், அது இது மேலு. எப்படி இருக்கு பாருங்க, மெயில் தம்மாத்துன்னு இருக்கு, ஃபீமேல் எவ்வளோ மிஸ் இருக்கு பாரு. இது எவ்வளோண்ணா? இந்த இது 200 ரூபாயா? ஆனால் இது கம்மியாக இருந்தால் வாங்கலாம்னு செம்மையாக இருக்குல்ல அது. மூன் டைல் எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட. பட் ப்ரைஸ் வந்து 200 சொன்னாங்க சிங்கிள் பேர். பின்னாடியும் பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலி எல்லாமே இருக்குது. இவ்வளோ மாலி இருக்குது பாருங்களா. ஓ, இன்னும் இங்கே கொஞ்சம் மீன்லாம் செத்து போச்சு காலில் இருந்து கிடக்கிறதால. ஸோ நம்ம வாங்கும் போது நிறைய பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடை தாண்டி வந்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே பேக்கெட் ஃபிஷஸ் 100 தான். ஏன்னா நிறைய ஷாப்ஸில் வந்து அந்த கடைக்காரங்க வந்து வீடியோ எடுக்க விடாம வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து சில கடையில் மட்டும் அப்படியே லைட்டாக அப்படி இப்படின்னு எடுக்கிறேன். நீங்கள் மீன் பாருங்கள், சீரியஸாக நல்லா இருக்குங்க. வரும்போது எனக்கு நான் வாங்கணும்னு நினச்சதை விட சில விஷயம்லாம் பார்த்து வச்சுருக்கேன். போகிறப்ப வாங்குவேன். நான் கடைசியாக அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு பேர் ஃபீமேலு. ஸோ கைஸ், பாக்கெட் எல்லாமே 100 ரூபா தான். இன்னும் மீன் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. எவ்வளோ இருக்கு பாருங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அந்த கலர்லாம். பாருங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட ப்ரைஸ் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு பல்லாவரத்துலையும் சண்டே மார்க்கெட்டையும் விட இங்கே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். நம்ம வந்து செம்மையாக இருக்குது பாருங்க எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஹைட்டு, நல்ல ஒரு இது உள்ள ஒரு 10 டார்கெட் வளர்க்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 1600 தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்ன மாடல். இது வந்து 1200 சொல்கிறாங்க. ஸோ நான் உங்கள் சைஸ் காட்டன் பாருங்க, 1200. அதை விட பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இதெல்லாம் மல்டியார் செம பெரிய சைஸு. நான் உங்கள் ஃப்ரண்ட் ஆஃப் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் மொத்தமாக அதில் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இது வந்து 2300, 2000, 1200. இது வந்து 1600 சொல்லுவாங்க. நான் வீட்டில் ஒரு கூண்டு 4000 கொடுத்து அடித்தேன். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அதே 3000 உங்கள்கிட்ட கொடுத்ததுனா இந்த கூண்டு கொடுத்துருப்பாங்க. உள்ளே இருக்க எல்லாமே பக்கா செட்டப்போட இருக்குது. இன்னும் ஸோ நம்ம ப்ராடக்ட் ஒன்று 10 ரூபா 10 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களா எவ்வளோ மீன் கலர் கலராக ஃபைட்ரு, பிளட் பால்ஸு இங்கே வந்து வரும். ஏஞ்சலு, அந்த பெரிய மீன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாலியெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கெட் மாலி ஆல்ரெடி என்கிட்ட வீட்டில் ஒரு 8 மாலி இருக்குது. அதை தாண்டி இவ்வளோ மீன் வாங்க. இப்போ ஒரு பேக்கெட் அங்கிள் இந்த பேக்கெட் மட்டும் தனியாக தாங்க. ஸோ இந்த பேக்கெட் மாலி வாங்கிட்டேன் 100 ரூபா. நான் வீட்டாண்ட 2 பலூன் மாலி வாங்கினேன். அது வந்து 80 ரூபா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது எவ்வளோ சொன்னீங்க? இது ஒரு 100 ரூபாய். இங்கே பாருங்க 70 rupees. செம்மையா இருக்கும் பறக்கிறதுக்கு. கவர்ல எப்படி இருக்கும் தெரியல. இது 50 ரூபாய் பேக்கெட் அந்த மாதிரிலாம் தர மாட்டீங்களா? இல்லை நான் ஆல்ரெடி நிறையா வச்சுருக்கேன். இப்போ அந்த இது மவுண்டைல் மூண்டைல். ஸோ இந்த மாதிரி செம்ம கலர் கலராக இருக்குது. 100 ரூபா, 150 ரூபா. இது காரா எல்லாமே இதுதான் வந்தேன் நான் வாங்கிக்கோ. வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பலூன் மாலி ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம் 100 rupees கொடுத்து. அது மெடிசன் ஃபுட்டு அது இதுன்னு கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கடையில் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னன்றதை நான் கடைசியாக ஃபோட்டோ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.